அம்மா பாப்பா நீயா? ஐயோ அப்பா சும்மானா தோலை உரிப்பானே. அடிபடி பட்டிச்சா? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வெளில போயிருக்காரு. சரி போலாமா? ஏன் வீட்டு விட்டு இல்ல? சும்மா போர் அடிச்சு. என்ன போர் அடிக்குது? வந்தேன். சரி வா வீட்டுக்கு போலாம் வா. எங்க அப்பாட்ட போய் சொல்லாதீங்க. ஆமா ஏன் உங்க அப்பா வேண்டாம் சொல்ல வேணான்ற? திட்டுவாரு. ஸ்கூல்லாம் போறது இல்லையா? போகணும். அப்புறம் ஏன் போல? எங்க அப்பா தான் எங்க கூட்டின்னு வந்துட்டாரு. ஏன்? எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துச்சா, அதனால எங்க அப்பா கோவத்துல அடிச்சுட்டாரு எங்க அம்மா. நிறைய ரத்தம் வந்துச்சா, அப்படியே அம்மா விட்டு ஓடி வந்துட்டு. எங்க அப்பா பாவம் தெரியுமா? அந்ததுல சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் என்னாச்சு? பிள்ளையார பட்ட வேண்டின அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பதான் கேட்க மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டு தான் இங்க வந்து தலைமறைவாயிருக்கியா? வைக்கிறேன்டா ஆப்பு. போலீஸ் வராங்க. சிம்ரன் போங்க சார். என்ன கோவிந்த் அண்ணே எப்படி இருக்கீங்க? சுபிக்ஷமா இருக்கம்மா. கண்ணுக்கு 100 வயசு, சொல்லுக்கு 6 வயசு. இந்தால் மூஞ்சி எப்படி போகுது? ஐயோ ஐயா என்னையா முழு பாட்டுமாயா பாட போறீங்க? முட்டி மூச்சு வாங்குதியா? யோ வா கொடியாக. இதே நாளன தானே? யோ சொல்லிட்டியா? ஏய் சீக்கிரம் கொண்டாயா, ஐயா தாங்க மாட்டாரு. பாண்டி சார் கவிதா பிடிக்கும். பாடாவது பையன் ஐயா, அவசரம் தெரியாதவனா இருக்கிறான். சீக்கிரம் எடுத்து ஊத்தியா. ஊத்துறையா. சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கய்யா. லிவரையும் பார்த்துக்குங்க. குடிய ஐயா உங்க முன்னாடி எப்படியா குடிக்கிறது? உன் வாயால தான் குடிய. அடாடாடாடா, என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. சிம்ரன் இது வேறயா? வா 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 சீக்கிரம் வா. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட சிக்கன் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பிரமாதமா இருக்கு. என்ன கோவிந்தன் சார், நம்ம கடையவே கிண்டல் எடுக்கிறீங்க? வாட தூக்கலா இருக்குமா? நம்ம கடையாச்சே, சாப்பிட்டு பாருங்க, காரம் தூக்கலா இருக்கும். டேய் தம்பி வா. என்னையா? உன்னை தாண்டா வா. சிம்ரன் தம்பிக்கு காது கேட்காது. ஐயா அவன் காதை ஒளிச்சு வச்சிருக்கான் ஐயா, கேட்காது. கிட்ட வந்தாதான். உன் பேர் என்னடா? முகுந்தன். முகுந்தன். எந்த ஊரு? உன்னதாண்டா. டேய் ஐயா கேக்குறாருல்ல. சித்திரதுர்கா. என்ன கோவிந்தன் சார்? பேசக்கூடாது. என்ன வேலை பார்த்த? ஹோட்டல் வேலை தாங்க. தலப்பா கட்டா இருக்கும், கட்ட பார்த்தாலே தெரியுது சார். பாண்டி. அடியா கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். பட் பயப்படாத, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. நல்லவனாதான் தெரியுதியா. சரக்கு சாப்பிடுறியா? வேணாங்க. ஏண்டா? பழக்கம் இல்லைங்க. அம்புட்டு நல்லவனடா நீ. போயா போ. ஒரு நிமிஷம் சார். அகெயின் பாண்டி, கணேஷ் பாண்டி அக்யூஸ்ட் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சு. ஐயா எதையும் 2 தடவை சொல்லுவாரு. என்ன கோவிந்தண்ணா, அதுவே பஞ்சத்துக்கு பழக்க வந்திருக்கு. பஞ்சத்துக்கு தான் வருவாங்கம்மா, ஆனா பஞ்சர் ராக்கெட் போயிடுவாங்கம்மா. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சரி முதல்ல சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுறது? ஏய் பாட்டு எந்துறீங்க சார்? பிளக் கட்டிக்கிச்சு சார். ஏய் சீக்கிரம் எடுத்து பிளக் போடுறா. அப்பா அக்கா ஜெயிலோட
ஆரம்பிச்சிட்டாயா? முகுந்தா வர. சரி சார். ஏய் வேலு, மாமா அக்கா பாத்துக்கடா. டெய்லி அதான் மாமா பண்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? காய் வைக்கிற துணிலாம் காணாம போகுது. चोरी के पीछे काहे चोरी के पीछे पिनाड़ी चोरी के पीछे काहे ஏய் என்னடா சத்தம்? கேக்குறேன்ல. ஏய் ஏன்டா கடை தோறையா வாயா. ஏய் அண்ணே என்னடாங்க சத்தம்? அதானே அது வந்துண்ணே அக்காவோட ஜாக்கெட்டை காணுமா? ஜாக்கெட் காணோமா? இவங்க லாரி தடைக்க ஏன் துணி தான் கிடைக்குதா? கையில மட்டும் கிடைக்கட்டும், மண்டை உடைச்சிடுறேன் அப்படியே. அது எப்படி என் ஜாக்கெட் துணி மட்டும் காணாம போகுது? முகுந்தா ஏய் வாயா, தூக்கிட்டல ஏழாவது ஜாக்கெட்ட. கலியுகத்துல ஜகஜ பாப்பா ஏய். ஏய் நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறவடா சிம்ரன். அவ விஷயத்துல ஏதாவது வம்பு கும்பு பண்ணி வாழாட்டணும்னு நினைச்ச அவ்வளவுதான். பொண்டாட்டி போட்டு தெளிட்டு இங்க இவ்வளவு உசார் பண்ண வந்துட்டியா? முடிஞ்சதுடா உன் சீனு. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் இந்த பொண்ணை இந்த பையன் கொத்திட்டு போடாம போல இருக்க. உங்கள் உலகம். பொறுத்திருந்து பாப்போம். செகண்ட் ஹாஃப் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட் சார். அவ சொன்ன சரிங்க. நல்ல ஆம்லேட் போடியாம போட்டு வா. ஓ இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். ஆனா உன்னையா இவன் தப்பு தப்பா பாடினாலும் ஐயா சிவாஜி பாட்டு தான் ஐயா பாடுறான். அதுல எனக்கு சந்தோஷம் ஐயா. என்னய்யா, அவர் என்ன நல்லா கேட்டாரு? போட்டாங்க எனக்கு டிரான்ஸ்பர். உன்னத்தாயா என்ன கேட்டாரு? ஆம்லெட் வேணும்னு சொன்னாரு. ஆம்லெட்டா? சரி பாத்து இதே நல்ல எண்ணெயிலே போடு. மீராவுக்கு அவ அம்மானா ரொம்ப இஷ்டம் போல. ஆமா, உனக்கு உன் பொண்டாட்டி கிட்ட பேசணும்லாம் தோணல? வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு வாட்டி கூட உன் பொண்டாட்டி பற்றி பேச மாட்டேன்றியா? ஏன் செல்ஃபோன்லாம் இல்லையா? இல்லை. செல்ஃபோனா பொண்டாட்டியா? ரெண்டுமே. கேட்டா சொல்லவா போற? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களால யார் சந்தோஷமா இருக்காங்க? மீதி உள்ள லிஸ்ட்ல தான் நான் இருக்கேன். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணமா? எனக்கா? இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கும் ஒரு கதை இருந்துச்சு. அதான் சமீர். ரெகுலரா என் கடைக்கு சாப்பிட வருவான். லாரி கிளீனர். பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. முடிவு பண்ணிட்டேன், அவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கடை வரைக்கும் வந்தவனோட பழக்கம் வீடு வரைக்கும் தொடர ஆரம்பிச்சது. அவன் எனக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு. பெத்தவங்க வளர்க்குற பசங்களே தப்பான முடிவு எடுக்கும்போது தனியா வளர்ந்து பொண்ணுனா கேட்கவா வேணும்? இவனை தான் கட்டிக்க போறோமேன்னு ஒரு நினைப்புல படுக்க வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்போதான் அவனுக்குள்ள இருந்த பல நாள் லட்சியம் தெரிய வந்துச்சு. என் கூட படுக்கிறது இல்ல, அவன் சொந்தமா லாரி வாங்கணுமா.
லட்சியம்னா பொறம்போக்கு. நீதான் தாபா வச்சிருக்கியே, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லாம உன் உடம்பையும் கொடுத்தேனா நிறைய காசு கிடைக்கும். சொந்தமா லாரி வாங்கணும்னா சாலா. ஒண்ணு அவனை கொலை பண்ணணும், இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டமா யோசிச்சேன். தூ. ஆனா என்ன சுத்தி என்ன நம்பி இருக்கிற என் தாபால வேலை செய்யற அந்த 10 பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. போடா நாய், போடா இங்க இருந்து, போடா. என் முன்னாடி நிக்காத, போடா. உன் அக்கா தங்கச்சி போய் கேட்க வேண்டியதானே, ஏன் உனக்கு உங்க அம்மா இல்ல? நம்பே வீட்டுல விட்டதுக்கா இப்படி பண்ணிட்டால? ஒரு நாள் நீ அழிஞ்சு போற, பாத்துக்கிட்டே இரு. 3 வருஷம் ஆச்சு, இருக்கானா செத்துட்டானான்னு கூட தெரியல. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருக்கு. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போலாமா? இல்ல நான் பிள்ளையார பாட்ட வேண்டினேன், ரொம்ப பத்திரமா இருக்காங்கன்னாரு. மீரா போய் படு. இல்லப்பா நான் போக மாட்டேன்ப்பா. எப்ப நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் சொல்லுங்க? நான் எப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா, எனக்கு நாட்டையும் பிடிக்கலப்பா, எனக்கு இங்க விளையாட யாருமே இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா, சொன்னா நம்பவே மாட்டீங்களாப்பா? அம்மா கிட்டே போயிடலாம்ப்பா. ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூலுக்கு போற, மிஸ் எல்லாம் திட்டுவாங்க. மீரா வாய் முடு, பேசாம இருக்க மாட்டேன். தோண பேசிக்கிட்டு போய் படு, போ. அதுல போ. வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போடி உள்ள.